பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பிய இந்திய வீரர்கள் பதக்கங்களை பிரதமர் மோடியிடம் வழங்கி வாழ்த்து பெற்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றின கூடுதல் விவரம் என்ன? பாரிஸில் நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியா திரும்பியுள்ள இந்திய அணி வீரர்கள் தற்போது பிரதமர் மோடியிடம் சந்தித்து தங்களுடைய பதக்கங்களை காட்டி வாழ்த்துக்களை பெற்று வருகின்றனர். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் மட்டுமல்லாது கலந்து கொண்ட அனைத்து வீரர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆடவர் ஹாக்கி அணியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கக்கூடிய இந்திய ஹாக்கி அணி, அதே போல 2 பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய மனு பாக்கர், சர்ஜோத் சிங் உள்ளிட்ட அந்த அணியினரும் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பிரதமர் மோடியிடம் தாங்கள் பெற்ற பதக்கங்களை காட்டி வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். அதே போல இந்திய ஆடவர் ஹாக்கி அணியினரும் அந்த ஹாக்கிக்கான அந்த சின்னத்தையும் பிரதமர் மோடியிடம் காட்டி அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள். பிரதமர் மோடி பதக்கங்களை பெற்ற அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இன்றைய காலையில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்விலும் கூட இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொண்ட வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். 2036 இந்தியா ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதையும் இன்றைய சந்திப்பின் போது வீரர்களிடம் பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். விளையாட்டை பொறுத்தவரை வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று. எனவே வெற்றி பெற்றவர்கள் அடுத்த முறை மேலும் உற்சாகமாக பணியாற்ற வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம், வெற்றியை நோக்கி அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று வீரர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.